நம்ம உடம்ப பார்த்து நம்ம பரிதாபப்படக்கூடாது. ஏன்னா உங்கள் உடம்ப பார்த்து நீங்கள் பரிதாபப்படக்கூடாது. எப்படின்னாக்கா, நடக்க சொன்னால் கால் வலிக்கும், ஏன் நடக்க சொன்னால் கால் வலிக்கும், நடைப்பயிற்சி ஏன் செய்ய கால் வலிக்குதுங்க, கால் வலிக்கும், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடம்புக்கு வலிக்கும்னு சொல்லிவிட்டு பரிதாபப்படுறது. வலி தான் உடம்பை வாழ்க்கையை சரியாக வாழ வைக்கும். அதனால் உடம்பை பார்த்து பரிதாபப்படுறது இருக்குல்ல, உடம்பு எனக்கு கால் வலிக்கும், ஏன் நடைப்பயிற்சி வரல அப்படின்னா, கால் வலிக்குங்க, அவ்வளோ தூரம் நடந்துருந்தால் கால் வலிக்க தான் செய்யும். அதுக்காக தான் நம்ம நடக்கிறோம், அந்த வலியை சம்பாதிக்கணும். அதுக்காக தான் நம்ம உடற்பயிற்சி செய்கிறோம். உடல் உழைப்பில் ஏன் ஈடுபட வேண்டும் என்றால், உடலில் வலியை சம்பாதிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வலி தான் நாம் வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கான ஒரு எரிபொருள். வலி இல்லைன்னா, வலி இல்லாத வாழ்க்கை இருக்குல்ல, அதில் மகிழ்ச்சியே இருக்காது, அர்த்தமே இருக்காது, நல்ல வாழ்க்கையாக அது இருக்காது. நம்ம நல்ல விஷயம் எப்போவுமே வலி நிறைந்ததாகத்தான் இருக்கும், வலிக்க தான் செய்யும், வலிக்கிறது தான் அதனால் நல்ல விஷயம் நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா நமக்கு வலி தேவை. வாத்தியார் ஏன் பசங்களை அடிக்கிறாங்க அப்படின்னா, அடித்தா தான் அவனுக்கு வலிக்கும், வலித்தா தான் அவன் புரிஞ்சுக்குவான், நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்குவான். அதனால் அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் அடிக்கிறார். அது மாதிரி எதுவுமே வலி என்பது தேவை, வலி தான் எரிபொருள். அதனால் நமது உடம்பே நல்ல விஷயங்களை எப்போ புரிஞ்சுக்கும் அப்படின்னா, உடம்புல வலி இருக்கணும். நாம் செய்கிற நல்ல விஷயங்களை செய்யும்போது நமக்கு உடம்புல வலி ஏற்படும். அதே மோசமான விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உடம்புல வலி ஏற்படாது. அதனால தான் மோசமான விஷயங்களுக்கு நிறைய பேர் அடிமையாகிடுறாங்க. நல்ல விஷயங்களை ஏன் செஞ்சு பயப்படுறாங்க அப்படின்னா, அது வலியை தரும். நல்ல விஷயங்கள் வலியை தரும், கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு பின்வாங்குறாங்க. அதனால் நல்ல விஷயங்களை செய்யும்போது உடம்புல வலிக்கும். அதனால் வலியை பார்த்து பயப்படக்கூடாது, உடம்பை பார்த்து பரிதாபப்படக்கூடாது. ஐயோ உடம்புக்கு வலிக்கும், ஐயோ காலுக்கு வலிக்கும், கால் வலிக்கும், கை வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பை பார்த்து பரிதாபப்படக்கூடாது. உடம்பை பார்த்து வலிக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி சொல்லணும். உடம்புக்கு வலி இருக்கத்தான் செய்யும், வலிக்கத்தான் செய்யும், வலி இல்லாமல் எதுவும் நல்லது எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடம்பை பார்த்து நம்ம பரிதாபமே படக்கூடாது. உடம்பை பார்த்து ரொம்பவும் பரிதாபப்பட்டால் உடம்பு சோம்பேறி ஆகிடும். உடம்பு கால் வலிக்கும், கை வலிக்கும், நடந்தால் கால் வலிக்கும், விளையாண்டா கால் வலிக்கும், ஓடுனா கால் வலிக்கும், உடல் உழைத்தால் உடம்பு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பை பார்த்து பரிதாபப்பட்டால் அப்போ உடம்பு எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக மாறிவிடும். அதனால் உடம்புக்கு நம்ம நல்ல வலியை ஏற்படுத்துகிற வேலைகளை செய்ய வைக்கணும். உடம்பை சோம்பேறியாக இருக்க விடாதீங்க, உடம்பை கஷ்டப்படுத்துங்க, உடம்புக்கு வலியை கொடுங்க, மகிழ்ச்சியான வழியில் உடம்புக்கு வலியை ஏற்படுத்துங்கள். அதாவது இப்போ வெறுமனே உடற்பயிற்சி உடல் உழைப்பு அப்படின்னா அதுக்கு வலிக்க தான் செய்யும். அதான் வலி. அதை விட ஒரு மகிழ்ச்சியான வழியில் விளையாட சொல்லுங்கள். 1 மணி நேரம் விளையாட சொன்னால் உடம்பு வலிக்கும், ஆனால் அந்த வலியை நம்ம ஏற்றுப்போம், அந்த வலியை நம்ம விரும்புவோம். ஏன்னா விளையாடும்போது மகிழ்ச்சியாக விளையாடுறோம், மகிழ்ச்சியான உடல் உழைப்பு. அந்த விளையாடும்போது நமது உடம்புக்கு மகிழ்ச்சியான உடல் உழைப்பு. அதனால் உடம்பு வலிச்சா பரவாயில்ல, அந்த வலியை நம்ம தாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து தான் அந்த வலி உடம்புக்குள்ளே வருது. வெறுமனே ஜிம்மில் போயிட்டு 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கும்போது உடம்பு வலிக்கும். அதை விட ஒரு மணி நேரம் விளையாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் நிறைய பேர் ஏன் உடற்பயிற்சி செய்ய மாட்டேங்கிறாங்க, ஜிம்மில் போயிட்டுலாம் பண்ணுறாங்கன்னா அது மகிழ்ச்சியானது கிடையாது, மகிழ்ச்சியான ஒரு விஷயமே கிடையாது. ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது சும்மா மறுபடித்தனமாக பண்ணுவாங்க. அதில் என்ன மகிழ்ச்சி இருக்குது? அதில் சும்மா பண்ணுறாங்க. ஆனால் அதோட முன்னேற்றம் இருக்குது. உடம்புல ஏதாவது வலிமை கூடும், அது ஒரு மகிழ்ச்சியை தரும். வலிமை கூடும், உடம்பு 6 பேக்காக மாறும். அது எல்லாருக்கும் மாறும்னுலாம் சொல்ல முடியாது. பலருக்கு மாறாதவங்க தான் நிறைய பேர், கொஞ்சம் பேருக்கு தான் அது மாறும். ஒரு மாறாமல் உடற்பயிற்சி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுற 100% 90% அது மாறாது. அப்படின்னு நிறைய பேருக்கு தொப்பையும் தொந்தியுமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு 10% தான் நல்ல உடம்பு ஃபிட்டாக மாறும். அதனால் ஜிம்மில் போய் ஏன் ஒர்க் அவுட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு நம்பிக்கை எல்லாம் போகுது அப்படின்னா, இந்த மாதிரி அது எல்லாத்துக்கும் ஒரு பலனை தருகிற ஒரு பயிற்சியாக அது இருக்காது. அது சிலருக்கு தான் சரியாக அமையும், சிலருக்கு தான் நல்ல பலனை கொடுக்கும். அதை விட இப்போது ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா நமக்கு உடம்பு உறுதியாக இருக்கணும், அல்லது இன்றைக்கி செய்கிற வேலை சுறுசுறுப்பாக அமையணும், அதுக்காக கூட உடற்பயிற்சி செய்வாங்க. அதனால் உடம்புல வலியை ஏற்படுத்தணும்னா இதை விட சிறந்த வழி எதுனா விளையாடுவது, நீச்சல் அடிப்பது, நடப்பது, பேசிக்கொண்டே நடப்பது, அல்லது விளையாடும்போது ஓடுறோம்ல, ஓடிக்கிட்டே விளையாடுறோம்ல, இது இந்த மாதிரி மகிழ்ச்சியான வழிகளில் உடல் உழைப்பு, அதன் மூலம் ஏற்படுகிற வலி, அதை நம்ம எளிதாக அதுக்கு நம்ம அடிமையாகிடுவோம்.
விளையாடுவதை நம்ம வழக்கப்படுத்தினா நம்ம அடிமையாயிடுவோம். அது நல்ல விஷயம். ஒரு நல்ல விஷயத்துக்கு அடிமையாகலாம். அதனால் நமக்கு ஒரு நன்மை தான் ஏற்படும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து விளையாட்டு மைதானங்கள்லாம் இல்லை. அதனால் அரசாங்கம் அதெல்லாம் ஏற்படுத்தி நாமளே தான் விளையாடணும், அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நடைமுறை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், வீட்டுக்கு பக்கத்தில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு விளையாட்டு மைதானத்தை உருவாக்குவோம் அப்படின்னு ஒன்று கூடி ஏதாவது பணம் காசெல்லாம் போட்டு பிரித்து ஒரு விளையாட்டு மைதானத்தை உருவாக்கி வாலிபால் அது இதுன்னு விளையாடலாம். பெண்கள் தனியாக விளையாடணும், ஆண்கள் தனியாக விளையாடுவதற்கு தனித்தனியாக அவர்களே காசு பணம் போட்டு ஒரு விளையாட்டு மைதானத்தை உருவாக்கலாம். ஏதாவது காலியாக ஒரு நிலம் கிடக்குது அப்படின்னா அந்த நிலத்தின் உரிமையாளரிடம் அனுமதி கேட்டுக்கொண்டு அதில் ஒரு தற்காலிக விளையாட்டு மைதானத்தை உருவாக்கி விளையாடுவதற்கு சுய முயற்சி எடுக்கணும். அப்போ தான் வந்து விளையாட முடியும் இந்த இயந்திர அறிவியல். இல்லைன்னா நம்ம எதுவும் கிரவுண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூழலை காரணம் காட்டி கொண்டு நாம் விளையாடாமல் போனால் நமக்குத்தான் ஏமாற்றம். வாழ்க்கை ஒரு முறை தான். அதனால் நாம் வந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் அதற்கான வழிகளில் விளையாட்டுக்கு ரொம்ப முக்கியம். விளையாடாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. ஒருத்தர் விளையாடவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவரால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. மகிழ்ச்சியாக வாழணுமா, கண்டிப்பாக நீங்கள் விளையாட்டையும் சேர்த்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில். விளையாடாமல் ஒருத்தர் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. அதனால் ஆடாமல் பாடாமல் ஒருத்தர் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. கலைகள் இருக்கணும், விளையாட்டு இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தால் தான் ஒருத்தரால் மகிழ்ச்சியாக வாழ முடியும்.